நிறைய படங்களில் நீங்கள் ஹீரோவாக நடிச்சிட்டிங்க. இப்போ வந்து நண்பர் கேட்டதுக்காக வந்து சிறப்பு தோற்றத்தில் கலெக்டராக நடிச்சிருக்கீங்க. கலெக்டரோட அதிகார எல்லைக்கு உட்பட்டு அந்த பொண்ணை நீங்கள் வந்து படிக்க வைக்கிறீங்களா, இல்லை வந்துட்டு அதை மீறி அரசு விதிகளை மீறி தனிப்பட்ட முறையில் அனுதாபத்தினால அந்த பொண்ணை படிக்க வைக்கிறீங்களா? அது மாதிரி எதாவது உங்கள் கேரக்டரை பற்றி விரிவாக சொல்லுங்கள். இல்லை, அதை சொன்னால் கதை சொன்ன மாதிரி ஆகிடும்ல. நான் அந்த பொண்ணை என்ன முயற்சி எடுத்து படிக்க வைக்கிறேன்றது அதை நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து அவர் என்னை 5 நாள் தான் கூப்பிட்டாரு நடிக்க. அப்புறம் 5 10 ஆச்சு, 10 15 ஆச்சு. ஆனால் எல்லா நாளுக்கும் ஒரே சம்பளம் தான் கொடுத்தாரு. நான் சீரியஸாக சம்பளத்துக்காகவோ அதுக்காகவோ பண்ணலை. அவர் கதை சொல்லும் போதே நான் அவர்கிட்ட சொன்னது வந்து, நான் எவ்வளோ படங்கள் நான் இதுக்கப்புறம் பண்ணாலும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்மளை வச்சே படம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு என்றைக்குமே அமையாதுன்னு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன். வெரி ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது நான் ரொம்ப யோசித்தேன். இவர் பெருந்தன்மையாக என்னமோ சொல்லிட்டார், எடுத்தோன்னே கேட்டோன்னே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு. நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பயந்தேன், ரொம்ப பயந்தேன். இது எப்படி இதாகுமா? ஏன்னா என்னால் அவர் ஆரோவுக்கும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, அவருனால எனக்கும் வந்துடக்கூடாது, அந்த சுயநலமும் இருக்கும்ல. அதனால ரொம்ப யோசிச்சுட்டு 2வது தடவை கேட்கும் போது அப்புறம் தான் டிசைட் பண்ணேன், சரி இது கண்டிப்பாக இந்த மாதிரி நமக்கு அமையாது. அப்புறம் என் ஃப்ரெண்டு கண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவரும் என்கிட்ட சொன்னார், இது மாதிரி இது கண்டிப்பாக பண்ணுங்கள், நமக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும்னு. படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கரெக்டான ஒரு படத்தில் இருந்தோம். எனக்கு ஆக்சுவலாக சுகுமார் சார் தான் அடிக்கடி சொல்லுவார், சார் நல்ல பேர் வரும் சார், நல்ல பேர் வரும் சார்ன்னு. யார் சார், உங்களுக்கா சார்னு கேட்டேன். ஏன்னா விஷுவல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் படம் பார்க்கும்போது அந்த நம்பிக்கை இருக்குது. இதில் நானோ ரம்யா பாண்டியனோ ஆரோவோ ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக அவங்க கிருத்திகா தான் இந்த படத்தில் எல்லாமே. அவங்கள சுற்றி தான் எங்கள் எல்லாரோட கதையும். நீங்கள் இந்த படத்தில் நல்ல பேர் வரும் நல்ல பேர் வரும்னு சொன்னீங்க. வம்சத்துலேருந்து எவ்வளோ படம் நடித்தா கூட இந்த பட தலைப்பில் உங்கள் பேர் இருக்குது, அருள் அப்படின்னு, அருள்வான்னு. இது நீங்கள் வந்த பிறகு பேரை மாற்றினாங்களா, இல்லை முதலே வச்ச பிறகு உங்களை பேருக்கு தகுபடி கூப்பிட்டாங்களா? நான் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த டைட்டில் வேண்டான்னு அவர்கிட்ட அவர்கிட்ட டைட்டில் மாற்றுங்க நானும் இருக்கேன், இதே டைட்டிலாக வச்சிங்கன்னா சரி வருமானு. பட் அவருக்கு பொருத்தமாக பட்டுச்சு, அதை போய் நம்ம தடுக்கக்கூடாதுல்ல. சார், கோடம்பாக்கத்தில் வந்து அருள்வான்னா எல்லாருக்கும் தெரியும், அருள்நிதின்ட்டு. ஏன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர், அது இல்லாமல் எல்லாமே செய்வாங்க. இப்போ இந்த படம் டைட்டிலும் அதே மாதிரி ஒத்தி போகுது. ஆனால் இப்போ அதே படத்தில் அதே நெக்ஸ்ட் ஒரு படம் வந்து டிமாண்டி காலனி 3. ஸோ அப்படியே கான்டெஸ்டாக இருக்காது. எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னா, ஹேண்டில்னா என்னன்னா, அது வந்து ஒரு பேய் படம், இது வந்து ஒரு நல்லது செய்கிற ஒரு படம். ஸோ அதுலேருந்து எது எப்படி நீ மாறுபட்டுறீங்கன்னு? இல்லை, இது நான் தான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே, இவர் கதை சொல்லும் போதே ஒரு நான் எவ்வளோ படங்கள் பண்ணாலும் இதில் கிடைச்சா கதாபாத்திரம் எனக்கு திருப்பி அமையாதுன்னு தான் சொன்னேன். நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணாலும் ஒரு கல்வி எவ்வளோ முக்கியம்னு இந்த படம் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அந்த இடத்துல வாழ்கிறவங்களோட வாழ்க்கை வந்து நம்ம படம் பார்க்கும்போது அவங்க 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 லைஃப் ஸ்டைலே நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த படம் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் இதுக்கு என்ன இதுன்னு கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது? கதாநாயகனா வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடிக்கிறது சந்தோஷமான விஷயம். ஒரு டேரக்டர் வந்து ஒரு 5 நாள் ஸ்டோரி சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த நேரத்தில்? அவர் 5 நாள் ஸ்டோரி சொல்லல, 5 நாள் வர 5 நாள் வர சொன்னார். ஓகே, உங்களுக்கு என்ன தோணுச்சு? பண்ணலாமா வேணாவா? நிறைய முடிவு எடுத்திருப்பீங்களா நைட்டு? இல்லை, இவர் கொஞ்சம் குண்டக்க மாட்டாக்கான ஆள் தான். ஏன்னா என்ன ஆல்ரெடி தகராறுன்னு ஒன்று வச்சு எடுத்தார். அதனால நான் எனக்கு என்னன்னா சீரியஸாகவே ஃபஸ்ட்டு ஒரு 5 நாள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் வந்திருப்பேன்னா. ஆக்சுவலாக ஃபுல் படம் இருக்கேன், அது சொல்ல மாட்டுறாரு. நானும் ஆரோ, அவங்க கிருத்திகா, அப்புறம் இவங்க எல்லாரும் ஃபுல் படம் இருக்காங்க. சார், மாசான ஹீரோவா பல படங்கள் பண்ணிட்டீங்க. பட் இந்த படத்தில் ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் அப்படின்னா 5 நாளைக்கு ஒத்துக்கிட்டீங்க. அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி கதைகளில் முக்கியமான கேரக்டர் 2 நாள் 5 நாள் அப்படின்னா ஒத்துப்பீங்களா சார்? நான் இது வரைக்கும் எந்த படம் மாசான ஹீரோவாகவே பண்ணல சார். வம்சம் 1 போதும் சார். வம்சம்ல வந்து என் படங்கள் எல்லா படங்களையும் எல்லா கதாபாத்திரக்கும் எல்லாருமே ஹீரோ மாதிரி தான் இருப்பாங்க. வம்சம்ல என்ன கிஷோர் சார் தான் ஹீரோ மாதிரி இருப்பார், அவரை வச்சு தான் படமே. இல்ல, இன்னைக்கு வரைக்கும் அருள் சார்னா வம்சத்தை முக்கியமா சொல்றாங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒரு மாசான படமும் நீங்க அடுத்து கொடுக்கணும். பட் இதை மாதிரி முக்கியமான கதைக்கு முக்கியமான கேரக்டர் வருது ஒரு 5 நாள் அப்படின்னாலும் நான் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க இருக்கீங்களா சார்? கண்டிப்பா பண்ணுவேன். முக்கியத்துவம் வாய்ந்த கதைகள்ல 5 நாளுக்குனாலும் நீங்க அடிப்பீங்க. அதுக்குன்னு அதே பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அப்புறம் 5 நாளா எல்லா படத்துக்கும் போயிட்டு இருக்க வேண்டியதான். இல்ல சார், 5 நாள் சொல்லி திருப்பி 15 நாள் ஆக்கிடுவாங்க தலைவா. இன்னைக்கு வந்து கல்வி 2026 பட்டி தொட்டி எங்கும் எல்லா இடத்துலையுமே கல்வியை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க.
ஆனால் இன்னமும் ஒரு சில மலைவாழ் மக்களுக்கு கல்வி கிடைக்கல, ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இதுக்கு காரணம் தெரிஞ்சால் நான் இங்கே உட்காந்துருப்பேனா? நெஜ கலெக்டராக இருக்க மாட்டேன். அந்த கஷ்டத்தை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நிறைய இடத்துல நிறைய பேர் அதை செஞ்சுட்டு வராங்க. இதுவும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். இது உண்மையாகவே எங்கே நடந்தது, எந்த கலெக்டர் அதை செஞ்சார், எந்த ஊரில் நடந்துச்சு, அங்கே பேசிகிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், முக்கியமான கேள்வி அது எல்லாமே இவர் சொல்லியிருக்காரு. அதை கேளுங்க, அதை ஒரு தடவை கேளுங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. இன்னும் இப்போ எல்லா இடத்துலையுமே இப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையுமே கல்வி போய் ரீச் ஆயிடுச்சு. இவர் தான் சொன்னார், இன்னும் 20% இடத்துல, ஆமாம், அது 25% இருந்து இன்னும் கம்மியாக இருக்கும். சீக்கிரம் இன்னும் கம்மியாகிடும், நம்புவோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.